அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், திருத்தியை திதி. அன்பார்ந்த நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஏற்படுகிறது. சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு காலை 8:20 மணிக்கு பிரவேசிக்கின்றார். இந்த நாளில் பல்வேறு விதமான நபர்களுக்கு நல்ல விஷயங்கள், அதே போல் சுப விஷயங்கள், அதே போல் நல்ல லாபங்களை தரக்கூடிய ராசிகள்லாம் அமையப்பெறுகிறது. கும்பராசி, மீனராசி, மேஷராசிக்கு 7.5 சனியும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் நடைபெறுகிறது. இந்த 5 ராசிக்காரர்கள் மட்டும் பரிகாரம் செய்வது மிகவும் உத்தமம். இந்த நாள் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், கிழமை வெள்ளிக்கிழமை. ஆண்களுக்கு கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். ஒருத்தருக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் ஆண் மகனுக்கு சுக்கிரனையும் பெண்களுக்கு செவ்வாயும் பார்க்க வேண்டும். அதாவது கிழமை வார வரிசையிலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, நட்சத்திர வரிசையிலே வரக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை. இந்த நாளிலே இரண்டும் சம்பவிக்கிறது. அதாவது ஆண்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரனும், பெண்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய செவ்வாயும் இணைய பெறக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் கும்பராசி மண்டலத்தில் சம்பவிக்கிறாங்க. அதை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதுவும் ஒரு சிறப்பு. இப்போது இந்த நாள் திருத்தியை திதியாக அமையப்பெறுகிறது. திருத்தியைனா விருத்தின்னு அர்த்தம். அக்ஷய திருதி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருத்தியைன்றது ஒரு விருத்திகரமான திதி. இந்த நாளில் திருமணமாகாத நபர்கள், நாகதோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, தாராகிரக தோஷம் இருக்குது, பல்வேறு தோஷங்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 4443 தோஷங்கள் உண்டு. இதில் திருமணத்துக்குன்னு சொல்லக்கூடிய 400 தோஷங்கள் இருக்குது. திருமணத்துக்கே பார்த்தீங்கன்னா கலத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், அந்த மாதிரி 400 தோஷங்கள் இருக்குது. என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு சாலார் என்ன பண்ணுவாங்கன்னா, காலாஸ்தி போயிட்டு வந்தேன், திருநள்ளாறு போயிட்டு வந்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னுவாங்க. ஆனால் அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயிலை விட்டுருவாங்க. விஷயமே அதுதான். நம்ம எங்கே இருக்கோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது தான் உத்தமமே தவிர்த்து, அந்த ஊருக்கு கோயில் போகிறேன், இந்த ஊர் கோயிலுக்கு போகிறேன், எல்லாமே தவறு. முதல்ல நம்ம ஊர் கிராம தேவதையை வழிபாடு செய்ய வேண்டும். யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊருக்குன்னு ஒரு கிராம தேவதை இருக்கும். அந்த கிராம தேவதையை முதல்ல வழிபாடு செய்யணும். 2வது ஊர் பிள்ளையார். ஒரு ஊருக்கு ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த ஊர் பிள்ளையாரை வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஊர் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தல் உத்தமம். முதல்ல அந்த கிராம தேவதையை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அந்த கிராம தேவதைய சக்தி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செவ்வாயின் ஆற்றலையும் சுக்கிரனின் ஆற்றலையும் பெறுகிறது. நல்லா கேட்டுங்க. செவ்வாயினாலும் அம்பிகை, துர்க்கை, அதாவது கோபமான பெண் தேவதை அல்லது முருகப்பெருமான். சுக்கிரன் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாலயத்திலே உள்ள அம்பாள். இந்த 2ம் சேர்ந்த கலவை தான் கிராம தேவதை. அந்த கிராம தேவதை சிவனுடைய மனைவியாக இருந்து திருமாங்கல்யம் தரித்து கிராமப்புறங்களிலே 2 எல்லைக்கு பாதுகாவலாக அமையப்பெறுகின்ற ஒரு கிராம தேவதையை நீங்கள் சொல்லுவீங்க, நான் சிட்டியில் இருக்கேன் சார், இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன் சார், அந்த ஊரில் இருக்கேன் சார் சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஊர்லேயும் ஒரு கிராம தேவதை இருக்கும். அந்த கிராம தேவதையை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய ராகு காலம் புரியுதுங்களா, 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே எலுமிச்சை பழம் மாலையை சாற்றி, புரியுதுங்களா, அவர்களுடைய வசதிக்கேற்ப எலுமிச்சை பழம் மாலையை நீங்கள் ஊசி நூலால் கோர்த்து அம்பிகையை பிரார்த்தனை செய்யும் பொழுது வெகு விரைவிலே உங்களுக்கு எல்லா திருமண தடையும் நிவர்த்தி அடைந்து திருமண பாக்கியங்கள் உங்களை சேர்க்கிறது. இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறதுன்றது ஒரு நல்ல செயல் அல்ல. இந்த நாளை தவற விடாமல் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், வாரம் பார்த்திங்கன்னா
என்ன வாரம் சொன்னோம்? வெள்ளிக்கிழமை. வெள்ளி சுக்கரன் அள்ளி கொடுக்கட்டும்ன்ற பழமொழியே இருக்குது. வெள்ளி சுக்கரன் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அந்த மாதிரி எல்லோருக்கும் உரிய காலகட்டத்திலே திருமணம் நடந்து இன்புற்று வாழ எமது பூர்ண நல்லாசிகள். நேர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேர்களே, மேஷ ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே பல்வேறு விதமான லாபங்களும் இடமாற்றங்களும் இன்பமான செய்திகளும் வரக்கூடிய தருணங்கள். நாளைய தினத்திலே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்தாலும் சனியினுடைய நட்பார்வைகளும் இன்று சற்று நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்யக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் இனிதே செய்து வாருங்கள். தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள். சிலருடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிராண சங்கடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் சொல்வார்கள். உரிய நல்ல நண்பர்களை பழக்க வழக்கத்தை வைத்து விடுங்கள். இந்த வாரத்தில் முன்பு கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. பல்வேறு இடங்களிலே உங்களுடைய பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடனுக்கு கொடுக்காதீர்கள். உரிய லாபம் இல்லாத தொழிலை செய்யாமல் இருப்பது நல்லது. நீங்கள் நெடுநாட்களாக செய்து வைத்த சேமிப்பினை சரிவர கவனித்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு பிரயாணங்கள் ஏற்பாடுபடக்கூடிய தூண்டுகிறது. அதே போல் சிலருடைய புதிய நட்பு வட்டாரங்களிலே பல்வேறு இடங்களிலே கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சுபகாரியங்களும் சுபிட்சங்களும் ஏற்பட, அதே போல் சுப விரயங்கள். நீண்ட நாட்களாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து வர அது நிவர்த்தி அடைந்து, உடல் உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து ஒரு ஆரோக்கியமான தேகமும் உத்வேகமும் புத்துணர்ச்சியும் பெற்று உங்கள் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. மிதுன ராசினியர்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி. நினைத்த காரியத்திலே நல்ல முடிவும் முயற்சியும் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து தொல்லைகளும் நிவர்த்தி அடைந்து, உடல் உபாதைகள் நிவர்த்தி அடைந்து நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய தொழிலை முயன்று பார்ப்பீர்கள். உங்களது முயற்சி வெற்றிக்கான வழியை வகுக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. கடகராசினியர்களுக்கு பல் அல்லது தலைமுடியிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதே போல் சொந்த வீடு பாக்கியங்கள் அமையப்பெறக்கூடும். அதே போல் சில நாட்களிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கடன் வாங்காமல் செய்யும் போது உங்களுக்கு நல்ல லாபம் தருகிறது. இஎம்ஐ சம்பந்தப்பட்ட விஷயத்தை கரெக்டாக செலுத்தி முன்தொகையும் செலுத்துவது நல்லது. அரசாங்கத்திலே பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு உத்தியோகத்திலே சில மாற்றங்கள், அதே போல் வேலையிலே பலுக்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. உரிய வேலையை நிம்மதியாக செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். சிம்மராசினியர்களுக்கு சனி பகவானுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அதை நிவர்த்தி அடைந்து ஒரு விதமான ஒரு லாபத்தை பெறலாம். கணவன் மனைவிடையே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள். ராசிக்கு 7ஆம் பாவத்திலே அமையப்பெற்ற ராகுவும் சனியும் உங்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் தந்து வருகிறார்கள். ராசி மண்டலத்திலே அமைந்த கேதுவினால் சில குழப்பங்கள், மன நிம்மதியற்ற ஒரு நிலை. சில நேரங்களிலே எந்த காரியத்தையும் நீங்கள் யோசித்து செய்வது மிகவும் சிறப்பு. கன்னிராசினியர்களுக்கு 6ஆம் பாவத்திலே அமையப்பெற்ற 5 கிரக கூட்டமைப்பால் சில நேரங்களிலே உங்களுக்கு உடல் உபாதைகளுக்காக விரயங்கள். உடல் உபாதைகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உடல் உபாதைகளுக்கு மருத்துவரினுடைய ஆலோசனை பெறாமல் நீங்கள் எந்த ஒரு மருத்துவ உபகரணங்களையோ மருத்துவம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் சுயமாக ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அரசாங்க மருத்துவரையாவது நீங்கள் ஆலோசனை பெறாமல் ஒரு மருந்து மாத்திரையை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. உரிய மருத்துவ ஆலோசனைப்படியே நீங்கள் அதனை உணவாக எடுக்கும்போது நல்ல முன்னேற்றத்தை தந்து வருகிறது. அதே போல் தொழில் சார்ந்த இடங்களிலே தேவையில்லாத நபருடன் கூட்டு செய்து உங்கள் தொழிலினுடைய அபிவிருத்தியை குறைத்து கொள்ளாதீர்கள். முதலீடு இல்லாத தொழிலை செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். துளாராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், அதே போல் லாபங்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் தொழிலை விருத்தி செய்யக்கூடிய தருணங்கள் இனிமேல் பட்ட அவருடைய வருடங்களிலோ மாதங்களிலோ நல்ல அமையப்படுகிறது. உங்களிடம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களே சற்று கவனமாக இருங்கள். உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு தடையாக பல்வேறு மறைமுக எதிரிகளை நீங்கள் கண்டு அதனை நிவர்த்தி செய்யும்பொழுது தொழிலை அபிவிருத்தி செய்யலாம். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களுக்கு நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு குடும்ப ஒற்றுமைக்கான விஷயத்தை செய்யும் போதும் சில பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள். நண்பர்களிடத்திலே கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் சொத்துக்களிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது. வண்டி வாகனங்களிலே செல்லும் போது அதனுடைய ஆவணங்களை சரியாக சரிபார்த்து கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சற்று கவனமாக இருப்பது சிறப்பு.
தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியடைந்து ஒரு நிம்மதியான சூழலும் ஏற்பட உள்ளது. அதே போல் உங்களுடைய முயற்சியிலே நல்ல வெற்றி, சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த வரவும் தனவரவும் அபிவிருத்தியிலும் ஏற்படுகிறது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு தொழிலே நல்ல முன்னேற்றம், லாபங்கள், அதே போல் சிலருடைய நட்பினால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. பல்வேறு கட்ட சூழ்நிலையிலே உங்களுடைய அறிவும் மேம்பட்டக்கூடிய விஷயங்களையும் பிறருக்கு உதவும்படி செய்வது நல்லது. உங்களுடைய தெரிந்த விஷயத்தை பிறருக்கு சொல்லித் தருவது உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதத்தை அதிகரிக்கும். அதே போல் தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு ராசியினுடைய ராசி மண்டலத்திலே உங்கள் ராசிநாதன் சஞ்சரித்து நாளை முதல் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் சில சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், இடமாற்றங்கள், தேவையில்லாத நபர்களுடைய பழக்கத்தினால் சில பிரச்சனை. அதே போல் எந்த ஒரு முயற்சியும் உங்களுடைய சுய முடிவாக எடுக்கும்போது லாபத்தை பெறக்கூடிய தருணம். சொத்துக்கள் விஷயத்திலே சில குழப்பங்கள், சகோதரத்திலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருந்து நீங்கள் அனைத்து விஷயங்களையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய தருணம் ஏற்படுகிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சுப விஷயங்கள் ஏற்படுகிறது. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்றக்கூடிய தருணங்கள் இன்று ஏற்பட்டிருந்தாலும் நாளை முதல் உங்களுக்கு ராசியினுடைய பல்வேறு விதமான விஷயங்களிலே சற்று குழப்பங்கள் இருந்து வந்தாலும் சனி பகவான் இன்று உங்கள் ராசி மண்டலத்திலே பிரவேசம் செய்யும் போது பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும் சில குழப்பத்துடனே நீங்கள் தோற்றத்திலே மாற்றங்கள், அதே போல் முயற்சியிலே சில காரிய தடைகள், எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கவனமாக செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம்.